பருப்பொருளின் நிலை எத்தனை உள்ளது? பருப்பொருளில் எத்தனை நிலை உள்ளது? நாம் பாடசாலையில் படித்தோம். பருப்பொருளின் நிலை எத்தனை உள்ளது? எத்தனை? 3. திடம், திரவம், வாயு. சரிதானே? சரியா தவறா? பருப்பொருளின் நிலை எத்தனை உள்ளது? அநேகர் 3 என்கிறார்கள், சிலர் 4 என்று கூறுகிறார்கள். நான் பள்ளியில் படிக்கும் பொழுது 3 நிலைப்பாடுகளை பற்றி தான் படித்தேன். திடம், திரவம் மற்றும் வாயு. அண்டவெளியில் உள்ள ஒழுங்குற்ற விண்வெளி அமைப்புகள் பல கோடி உண்டென்றும் அவற்றிற்கிடையே சூன்யம், வெற்றிடம் உண்டென்றும் விஞ்ஞானிகள் சொன்னார்கள். ஆனால் அண்மையில் சில தசாப்தங்களுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை அவர்கள் கண்டறிந்தார்கள். இந்த ஒழுங்குற்ற விண்வெளி அமைப்புக்கு வெளியே பருப்பொருளின் பாலங்கள் உண்டென்றும் அவற்றிற்கு பிளாஸ்மா என்று பெயர் சூட்டப்பட்டதாக தெரிவித்தார்கள். இதை இன்று விஞ்ஞானம் பருப்பொருளின் 4வது நிலை என்று சொல்கிறது. திருக்குரானில் சூரா ஃபுர்கான் அத்தியாயம் 25 வசனம் 59 அவன் எத்தகையவன் எனில் வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கிடையே உள்ள அனைத்து பொருட்களையும் படைத்தான். ஆகவே இங்கு திருக்குரான் பூமிக்கும் வானங்களுக்கும் இடையே உள்ள வெற்றிடத்தை பற்றி மட்டுமல்ல, வேறொரு அம்சமும் உண்டென்று குறிப்பிடுகிறது. இன்று விஞ்ஞானம் 4வது நிலை இது பிளாஸ்மா என்று குறிப்பிடுகிறது. சில தசாப்தங்களுக்கு முன்பாக விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது திருக்குரானில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டு விட்டது. இதை திருக்குரானில் யார் சொல்லியிருப்பார்கள்? பருப்பொருளின் 4வது நிலையை குறித்த செய்தி திருக்குரானில் மேலும் சூரா லுக்மான் அத்தியாயம் 31 வசனம் 29 மேலும் சூரா அஸுமர் அத்தியாயம் 39 வசனம் 5 குறிப்பிடப்பட்டுள்ளன. எட்வின் ஹபிள் என்ற பெயருடைய ஒரு பிரபலமான விஞ்ஞானி அவர் கண்டுபிடித்த ஒன்றை பற்றி அவர் சொன்னார். கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அதுதான். அவர் இந்த அண்ட சராசரம், அகண்ட விண்வெளி விரிவது, சுருங்குவது பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். திருக்குரானில் சூரா தாரியாத்தில் அத்தியாயம் 51 வசனம் 47 அவனே மிகப்பெரும் விசாலமான விண்வெளியை விரிந்து கொண்டே செல்லும் பிரபஞ்சத்தை படைத்தவன் என்று சொல்கிறது. இங்கு பயன்படுத்தப்பட்ட அரபு சொல் முக்சியூனா. திருக்குரான் பிரபஞ்சம் விரிவடைவதை பற்றி சொல்கிறது. விஞ்ஞானிகள் சமீபத்தில் தான் கண்டுபிடித்தார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குரானில் யார் சொல்லியிருப்பார்கள்?